ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிருத்து ஆரி கிரியேஷன். ஃப்ரீ ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கோர்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 1 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஜர்தோசி, அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள். அந்த நீடில் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கணும் அந்த த்ரெட்டை. ஓகேவா? த்ரெட்டை நல்லா பிடிச்சிட்டு நீடில் இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஜர்தோசிக்கு கீழ் பக்கமாக வைக்கணும். வச்சுட்டு இது மாதிரி ஒரு 2 நாட் வந்து சுற்றிட்டு அதை வந்து இப்படி இழுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. அது வந்து உங்களுக்கு வீடியோவில் நல்லா கவர் ஆகிருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னு நீடில் இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசியை லோட் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி அதில் வந்து நல்லா ஜர்தோசியை 2 இல்லை 3 ரவுண்ட் வந்து நல்லா சுற்றிடணும். சுற்றிட்டு நீங்கள் கீழே வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுறோம், ஜர்தோசியை லோட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து ஜர்தோசியை வந்து நீங்கள் கரெக்டாக லோட் பண்ண பிறகு அந்த த்ரெட்டை வந்து நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி த்ரெட்டை பிடிச்சிருக்கணும். த்ரெட்டை நீங்கள் பிடிக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜர்தோசி வந்து நீங்கள் 2 சுற்றும் போதே அந்த நூலோடு வந்து கட் ஆகிரும் நம்மளுக்கு. இப்போ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அந்த த்ரெட்டை வந்து விடவே கூடாது. அந்த த்ரெட்டை வந்து லாஸ்ட் வரைக்கும் பிடிச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜர்தோசியில் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்னொரு டைம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நாட் எப்படி போடணுன்னா இது மாதிரி கீழே வச்சு நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஓகே, ஃப்ரேமுக்கு கீழே தான் நாட் போடணும். இப்போ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃப்ரேம் மேலேயும் வந்து நாட் போட்டு காட்டிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி தான், ஆனால் வந்து ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம செய்வோம், அவ்வளோதான். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற இடத்துல இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் எடுத்திருக்க ஜர்தோசி வந்து கொஞ்சம் வந்து ஒரு 2 இன்ச் இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீடில் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஃப்ரேமில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். த்ரெட்டை வந்து இது மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நீடில் வந்து அந்த ஜர்தோசிக்கு கீழே இப்போ 2 ரவுண்டு ஃபுல்லாக சுற்றக்கூடாது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேப் அந்த இடத்துல. ஃபுல்லாக நம்ம சுற்றாமல் கொஞ்சம் வந்து விட்டுருக்கோம் அந்த இடத்துல. அவ்வளோதான். இது மாதிரி தான் நீங்கள் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போதும் நீங்கள் த்ரெட்டை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும். த்ரெட்டை வந்து கொஞ்சம் கேப் விட்டிங்கனாலும், த்ரெட்டை வந்து நீங்கள் விட்டுட்டு சும்மாவே வந்து சுற்றிட்டு நீங்கள் குத்துனீங்கனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருக்கட்டும் கரெக்டாக வராது. ஜர்தோசியை வந்து இன்சர்ட் பண்ண உடனே அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். த்ரெட் வந்து அதில் போய் மாட்டும், வெளியே த்ரெட்டு தெரியும், கட் ஆகும், அது எல்லாமே செய்யும். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 2 போட்டிருக்கோம்ல, அதோட இப்போ 3rd போடுறது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பர்ஃபெக்ஷனாக வந்திருக்குன்ட்டு. அந்த த்ரெட் மட்டும் கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டு போடணும். நாட் வந்து நீங்கள் எப்போவுமே நாட் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ போட்டது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றத நான் காட்டுறேன். சில்க் த்ரெட்டில் நீங்கள் எடுக்கிற அந்த ஸ்டாண்ட்ஸ், ஓகேவா, எத்தனை கவுண்ட் வந்து நீங்கள் சில்க் த்ரெட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் கனமாக வருமா சின்னதாக வருமா அப்படின்றது தெரியும். இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 6 or 8 எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு பார்டர் லைனுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றபோது நீங்கள் 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஜஸ்ட் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறோம். நீடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த த்ரெட்டுக்கு கீழ் பக்கமாக வந்து நம்ம லோடிங் கொடுக்கணும். ஒரு 2 இல்லை 3 சுற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கனமாக வேணுமோ, திக்னஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம ஜர்தோசியில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணணும். த்ரெட்டை வந்து நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இப்போ செஞ்சீங்கன்னா சில்க் த்ரெட்டுன்ற போது உங்களுக்கு ரொம்ப வந்து அப்படியே வந்து கசகசன்னு நூல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பொறுமையாக அந்த த்ரெட்டுக்கு கீழே ஒரு 2 நாட் வந்து நம்ம போட்டுட்டு இப்போ நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி நீங்கள் வந்து லோட் பண்ணணும். அவ்வளோதான். வீடியோ ஒரு 2 வாட்டியாவது நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு பொறுமையாக செய்யுங்க. ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து சில்க் த்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்ட்ஸாவை பொறுத்து இருக்குது உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து கனம் வரும் அப்படின்றது. நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் வந்து
ஒரு 10 இல்லைன்னா 12 வச்சு நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா 15, 16 வச்சு நீங்கள் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த த்ரெட்டோட ஹோல்டிங் மட்டும் கரெக்டாக இருக்கணும். இது கீழே நீங்கள் சீக்வன்ஸ் வச்சு இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? எப்போவுமே எண்ணாட் போடுற மாதிரி இதுக்கும் நீங்கள் எண்ணாட் போடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரேமுக்கு கீழேயும் நீங்கள் எண்ணாட் போடலாம். இப்போ பாருங்கள் சீக்வன்ஸ் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். சீக்வன்ஸ் வந்து அந்த நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி சீக்வன்ஸை வச்சுட்டு நம்ம போடணும். இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப்லேயும் நம்ம செய்யலாம். எப்படின்னா வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி ஒன்று ஒன்றா செய்கிறது மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டாக போட்டு நம்ம ஓவரால் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். பொறுமையாக வந்து நீங்கள் வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒர்க் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கிற அந்த த்ரெட்டோட சைஸஸை பொறுத்து, த்ரெட் வந்து 1 ஸ்னான்ஸ் 2 ஸ்னான்ஸ் அது மாதிரி எடுக்காமல் 10 to 16 அது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்ல பல்காக வரும். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஃப்ளவர் எப்படி போடலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் மார்க்கிங் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். 1 ரூபி காயின் வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரவுண்ட் போட்டுட்டு கூட அதை சுற்றி நீங்கள் வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நீங்கள் ஃப்ளவர் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சீக்வன்ஸ் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து பீட் வந்து நம்ம லோட் பண்ணிக்க போகிறோம். பீட் வந்து எப்போவுமே லாக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி லாக் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் பண்ணுற பாருங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த டைப்பில் கூட நீங்கள் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி ஒரு ப்ளவுஸில் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கூட இந்த ஃப்ளவர் நீங்கள் வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து இன்ச்சஸ் ரொம்ப முக்கியம். இன்ச்சஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டு நீங்கள் செய்யணும். இன்ச்சஸ் கரெக்டாக இல்லை அப்படின்றபோது உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டைப் வந்து கரெக்டாக வராது. இப்போ நீடில் இன்செர்ட் பண்ணியாச்சு. இந்த நீடில் வந்து நம்ம வந்து ஜர்தோசியை வந்து லோட் பண்ணியாச்சு. ஃப்ரீக்வன்சி வந்து கீழே வந்து வச்சுக்கலாம். இது ஃப்ரீக்வன்சி இல்லை சீக்வன்ஸ்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து கீழே வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நீடில் இன்செர்ட் பண்ணி நல்லா வந்து ஒரு 2 டைம் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ஜர்தோசியை இப்போ வந்து இந்த சீக்வன்ஸ்குள்ளே வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். த்ரெட்டை மட்டும் விட்டுறக்கூடாது. த்ரெட்டை வந்து இது மாதிரி பிடிச்சிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அந்த லாக் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி அந்த இடத்துல வந்து வரும். ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செய்யணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு 6 அப்படின்ற மாதிரி 6 இல்லை 7 அப்படின்ற மாதிரி போடுறேன். இதை நீங்கள் வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு கூட அதை சுற்றி நீங்கள் வந்து ஒரு 12 கிட்ட போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த சீக்வன்ஸ்குள்ளே இருந்து தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சீக்வன்ஸ்க்கு பக்கத்தில் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து கூட நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி இது மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டியாக ஒரு ஃப்ளவர்ஸ் போட போகிறோம் அப்படின்ற மாதிரினா ஒரு 2000 ரேஞ்சுக்கு வந்து ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்றபோது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். சில கஸ்டமர் வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து கிராண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் எடுக்கிற சில்க் த்ரெட்டோட கலர்ஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி நாட் போடுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் எப்படி நீடில் இன்செர்ட் பண்ணணும், இது மாதிரி இன்செர்ட் பண்ணி நம்ம எப்போவுமே ஒரு 2-3 வாட்டி சுற்றுவோம் பார்த்தீங்களா, இது மாதிரி சுற்றிட்டு அதை நீங்கள் அப்படியே வந்து த்ரெட்டை வெளியே எடுத்திங்கனாவே லாக் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆயிரும். ரிமைனிங் இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்ட பிறகு அந்த அவுட்கம் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு 2 இமேஜ். இந்த 2 இமேஜுமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரிங் நாட் டைப் கூட இதில் வந்து நம்ம வந்து போடலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் போடும்போது வந்து நீங்கள் வந்து சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த லீஃப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு 2 டிசைன் எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி அந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்ற போது நீங்கள் வந்து கிளாஸில் வந்து கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்ற போது நீங்கள் வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பேட்ச் 3. அதில் நீங்கள் வந்து உங்களோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி சூப்பராக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ₹1 கூட செலவில்லாமல் உங்களோட வீட்டில் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த கோர்ஸை ஈஸியாக வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.